ஒரு மாதிரி ஒரு செட் ஃபீலிங்ஸாக இருக்குது. லாஸ்ட் 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய புது புது விஷயங்கள். சில விஷயங்கள் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, சில விஷயங்கள் மறந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆக்குப்பைடு மந்த்தாகவே இருந்தது. ஆனால் இப்போ நான் பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே என் மைண்டில் தோண்டிகிட்டே இருந்த ஒரு விஷயம். அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்யூஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தது. பேரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பேரெல்லாம் யோசிச்சுட்டேன், டேக்லைன்லாம் போட்டுட்டேன், அதெல்லாமே நடந்துச்சு. பட் ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சு. நம்ம ஒரு கார்ப்பரேட் கேன்டீன் எடுக்கிறோம். ஒரு புது விஷயம், ஒரு புது முயற்சி. இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் இது அடிஷ்னல் ஒரு லோடான விஷயம். ஏன்னா we are into food industry, entering into food industryன்னு சொல்லலாம். எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் நான் இன்ன வரையும் ஒரு பால் காய்ச்சிருக்கேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. டீ காஃபி கூட போட்டதில்லை. பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆழமான ஒரு எண்ணமாகவே இருந்தது. நல்ல சாப்பாடு, வயிறு நிறையா சாப்பாடு, நம்ம போடுற சாப்பாட்டை அவங்க க்ளீனாக சாப்பிட்டு முடிக்கும் போது ஒரு ஹாப்பி ஃபீல், அதெல்லாம் வந்து தோணிகிட்டே இருந்தது. பட் ஃபைனலி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான எக்யூப்மெண்ட், அதுக்கான வெசல்ஸு எல்லாமே பேரிஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு இன்ன வரையும் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு ரைட்டான அங்கே ஒரு சேட் மாஸ்டர் வந்து இன்ன வரையும் கிடைக்கல. பட் சம்திங் ஒரு சரியான நபர் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஒன்று தோணிகிட்டே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய ஷெஃப் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபர்கள் இருக்காங்க. பட் டக்குன்னு ஒரு சேட் ஐட்டம்